வணக்கம். என் பெயர் சுமதி பாபு என்க தங்கவேல் மதிவர்மன் காதிகளாத மாற்றுத்திறனாளியான. இப்போ நான் எங்க இருக்கேன்னா நம்மளுடைய வீட்டுல வாசல்ல ஷெட்ல வச்சு ரெடி பண்ணிருக்கேன் வண்டியை. இப்போ 1959 மாடல் இது. 1959 மாடல்ஸ் அது ஏற்கனவே கடந்த போன வாரம் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 3 வீடியோ முன்னாடி போட்டுருந்தானுங்க. இப்போ அதனை தொடர்ந்து இப்போ இந்த வண்டியை ரெடி பண்ண 1959 மாடல் இது. இப்போ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணி காமிச்சதை விட இப்போ ரெடி பண்ற என்னென்ன பண்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காமிச்சு சொல்றதுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் நான் இப்போ. அதனால இப்போ இந்த வண்டிக்கு உத்தரக்குள் சொல்லன்ற நான் இப்போ சரிங்களா. 7 மக்கட்பீடு என்ற அதிகாரத்துல இருந்து குடல் எண் 65 மக்கள் மெய்த்திண்டல் உடக்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. என் ஐயா வள்ளுவனுக்கும் என் தமிழ் அன்னைக்கும் என்னுடைய தமிழ் பணிகளில் எதுவும் சிறந்த பணியா இந்த திருக்குறள் சொல்றதுக்கு. இப்போ இந்த வண்டியை பத்தி சொல்ல வரலான்றேன் நான். இப்போ 1950 இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். இது ஸ்டேடி லாக் இது. ஓகேவா, இது ஸ்டேடி லாக். இது ட்ரெயின் ஹேண்டில் பவர் இல்லை சரிங்களா. இது வந்து பித்தளை வருது பாரு. இது இன்னோசன்ட். இது பித்தளை, இது இன்னோசன்ட். ஓகே, இது ஸ்டேடி லாக். இது இப்போ வந்து எதுலேயே சுவிட்சு இதுதான். இது ஃப்ரண்ட் பிரேக் லிவர், இது ஹெச் லிவர் இது. ஓகே, இப்போ வந்து உள்ள எப்படி எனக்கு பாங்க இந்த மாடலில் லைட் நடுவில் ஒரு லைட்டு இந்த பாங்க. அந்த ஆண் காட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னோசன்டி போட்டுருப்பாங்க. இப்போ இன்னோசன்டி ஏபிஎஃப் போட்டுருக்காங்க பாருங்க. பிடிக்குது இதுதான் மக்களே. நான் என்ன சொல்லுவேன்னா, இதில் வந்து மெக்கானிக்கில் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மெக்கானிக் பொறுத்தவரையும் இப்படிதான் வாங்கணும், இப்படிதான் இருக்கணும், அந்த ஊருக்கும் ஒரு கட்டுப்பாடோட வாழ்ந்தனுங்க நான். இதை நான் மக்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா அந்த யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இப்போ இந்த வண்டியை விளையாட்டுருக்கேன் நான். இப்போ வண்டியை நான் மாற்றி ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாது என்ன பண்றாரு மெக்கானிக்கு அப்படின்னு. இப்போ இந்த வண்டியில் என்னன்னாக்கா, இந்த மாதிரி வண்டிகள் லாம்ப்ராட்டா இல்லை செட்டாக்கு விஜய் இல்லை. இப்போ வந்து மெக்கானிக்கா பண்றாங்க கேட்டகரியில். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. கியர் சப்போர்ட்ல ஷேக் ஆகும், ஹெச் லெவல்ல ப்ளே இருக்கும், இந்த ஃப்ரண்ட் பிரேக்ல பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே வரும், ஆக்சிடென்ட்ல ப்ளே வரும். அதெல்லாம் நான் என்ன பண்றேன்னாக்கா பண்ற விதம் ஒரு டிஃப்ரெண்டா பக்காவா வித்தியாசமா பண்ணணும். நான் வித்தியாசமானாக்கா ஒரிஜினாலிட்டியோட பண்ணேன் நான். இப்போ இந்த ஆண் காட்சிங்க பார்த்துருக்கீங்க நீங்க. இது வந்து லைட் இங்கே வரும். அது லைட் வந்து இந்த மாடல் இது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. 59 வந்தது இல்லையா. ஓகேவா, இந்த ஹேண்டில் பா உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. லைட் இங்கே வரும். இது பாக்கெட் லேம்பு. இதில் வந்து ஹார்ன் உட்காரும். ஃப்ரண்ட் மெத்தேடு, சின்ன மெத்தேடு. இது எதுக்குனாக்கா ஃப்ரண்ட் வீல் சுத்தும் போது சேர் வந்து மேலே அடிக்காம இருக்குதான் மெத்தேடு. அதுக்கு நடுவில் லேம்பி விட்டான். லேம்பியில் பார்த்தீங்கன்னாக்கா மெத்தேடு எடுத்துட்டு உள்ள பீடிங் மட்டும் கொடுத்தாப்புல. பீடிங் மட்டும் இருக்கும் சரியா. இப்போ அப்போ அந்த காலத்துல லேம்பிடாது மாதிரி. இப்போ இந்த வீடியோல ஒரு சிறப்பு அம்சம் என்னடான்னா, 1959 1989 இந்த பீடிங் வரும். அது ஒரிஜினல். இது ஒயிட் வரும், பீடிங் ஒயிட் வரும், திருப்பு ஒயிட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் ஷீட் பீடிங் எல்லாம் ஒயிட்ல வரும், கிரேல வரும். இப்போ நான் என்ன சொன்னேன், 59 வந்த பீடிங்க அது அப்படியே பழைய ஒரிஜினல் மாறாம, பழைமை மாறாத இந்த அலுமினிய கப்பு எல்லாம் ஒரிஜினல் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இல்லை என்னடானா, இந்த வண்டி 2022 பிரிச்சேன் நான். இந்த வண்டியை 2022 நான் பிரிச்சேன். நான் பிரிக்கும் போது அப்போ லாக்டவுன் முன்னாடி அப்போ வந்து அப்போ நான் கஸ்டமர் பெயிண்ட் இதை விட்டாப்புல, டிங்கரிங் நான் பண்ணித்தரேன், பெயிண்டிங் நான் பண்ணித்தரேன் சொல்லி கஸ்டமர் விட்டாப்புல. பெயிண்ட் இதை நம்ம டிங்கர் வந்து இடம் உடம்பு பண்ணிக்கலாம். அதாவது நம்ம எங்க நாங்க பண்ற டிங்கரை கொடுத்தா வேலை சுத்தமா இருக்கும். ஆனா இவரு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. இல்லை என்ன எனக்கு அவர் பண்ணி கொடுத்தாரு, நான் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் இப்ப பாதிக்கப்படுற மாற்றவன் நான் தான். இங்க என்ன பெட்ரோல் செலவு பண்ணி 100 ரூபாய் 5 தடவை 10 தடவை போகணும் டிங்கர். அதே பெயிண்ட் இதை போய் ஒண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை போய் வந்தேனாக்கா இந்த வண்டியை நான் கடந்த ஒரு 2 மாசம் மேல வேலை செஞ்சுங்க. நான் 2 மாசம் மேல. ஓகேவா, ஒவ்வொரு நாளும் கொத்தனார் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் சம்பாதிச்சு போறாங்க. ஒரு கார்பெண்டர் வந்தானாக்கா ஒரு ஹெல்பர் 500 ரூபாய் சம்பாதிச்சு போறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுண்ணாம்படிக்க பெயிண்ட் எழுத படிக்க தெரியாது, அவரு வந்து அண்ணா 1500 ரூபாய் சம்பாதிச்சு போறாரு. இப்போ இந்த மாதிரி சம்பாதிச்சு போகும்போது இந்த மெக்கானிக்கு ஒரு நாள்ல 2-3 மாசமா வச்சு எந்த வண்டியிலேயே. ஆனா பார்க்க என்ன சொல்றாங்க, இந்த வண்டியே வச்சுருக்காரு, ஒரு காசு கொடுப்பாங்க கஸ்டமரு
சொல்லுங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ண, நான் என்ன கொடுக்கறது கொடுப்பாங்கன்னு தெரியும், நாம எப்படி செய்யணுமோ என்ன செய்யணுமோ ஒரு மலைமொழியோட உஜயோட பண்ணிருங்க. பாத்துங்க பாங்க, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா அது கிரீஸ் நிப்பிள் வரும். இல்லை ஒரிஜினாலிட்டி இதை பிளேட்டிங் பண்ணி போட்ட கிரீஸ் நிப்பிள். ஸோ இது கிரீஸ் நிப்பிள். இது எதுக்கு எனக்கு கிரீஸ் அடிப்பாங்க அதை சஸ்பென்ஷன். இது கிரீஸ் நிப்பிள் பார்த்துங்க. இந்த பீடிங் கூட பாருங்க, வயரிங் கூட ஒரிஜினல் வயரிங் கிரே கலரில் ஒரு அதுதான். அது இதுனாக்கா சேடி லக்கு இங்கே வரும், இல்லை இந்த பக்கம் வரும். ஓகே, அது சொல்லிட்டு நான் ஏற்கனவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் உள்ள பார்த்தீங்கன்னா கோட்டிங் குத்துறப்ப நான் உள்ள இப்போ இந்த வண்டியில் பார்த்தா பெயிண்ட் டெங்கடை குத்து சீட்டு வெல்டிங் பண்ணால் தேர மாட்டேங்குது பாங்க. சீட்டு பாருங்க உடைக்குது, சீட்டு ஒன்று மாற்றி ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி ஏர் ஓஸ் நம்பர் ஒரிஜினல் அவார்டில் வந்தது. அதுக்கப்புறம் சீனியர் வந்தது. பெட்ரோல் டேப்பில் வயரிங் கேட்டுப்பாங்க, இல்லை ஒரிஜினல். ஆனால் இந்த வெளில நல்லா ரெடி பண்ணுறேன் நான். ஆனால் மேக்னெட்ல பவர் இல்லைல்ல, அது பற்றி சரியில்லை. இப்போ கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு வேற வாங்கி போடணும். வேற வாங்கி போடணுன்னாக்கா வண்டி வந்து ஷாப் கண்டிச்சா கேட்டு போடணும் நான். இந்த டைல் அசம்பிளி இருப்பாங்க, இல்லை ஒரிஜினல் வரும். இந்த மாதிரி டைல் அசம்பிளி, இந்த கிரில்லு, இந்த ஏரிங் டேங்க் கப்பு. ஓகேவா? இப்போ பாதி முடியும் தருவாயில் இருக்குது இந்த வண்டி. இது இப்போ நான் முடிச்ச உடனே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி இது எதுக்குனாக்கா இவாங்க ரியர் ஷாக் அப்சர்வர், இன்டர்னல் லிவர், இதில் இன்னோசன்ட் இருக்கும். இப்படல சிசி கவரில் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குப்பாங்க, பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுதான். இது எதுக்கு நான் பிளேட்ல வர கையில் பிரேக் யூஸ் ஆச்சு அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு டைப் பண்ணுவாங்க. இதை இதுதான் ஒரிஜினல் இல்லை, தேடி வாங்கி போடுறேன். அதுமாங்க இந்தியன் பெட்டில் பாரு, இந்தியன் கேஸ் பஃபிங் இப்படில கிட்டே இடிக்குதுப்பாங்க. இது கடைசியாக ரெடி பண்ணணும். நான் இதை இப்படில சூடு காமிச்சு எடுத்துட்டு அப்புறம் தேட்டிங் கொடுக்கணும். எல்லாம் டபுள் வேலை. பிரேக் படல் பாருங்க, விஜய் என்ன சொல்லிட்டு விஜயில் எப்படி தான் வரும், லேம்படில் எப்படி வரும், சோக்கு இதை ஆனால். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த வண்டியை நான். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.